புதிய ஒரு தீவுக்கு போகிறோம். அப்படியே போங்க, முன்னாடி போங்க போங்க, நீங்கள் போங்க, உள்ளே போங்க, பயப்படாதீங்க. கடலுக்கு அந்தாண்ட ஒரு தீவு இருக்குது, அங்கே தான் போகிறோம். அந்த தீவுக்கு உள்ளே போங்க, அப்படியே லைனா. என்னது? ஏய் பயப்படாதீங்க, போங்க. டேய் மிதுன், போங்க. டேய் தீபக், குருசடை தீவு. கையை உள்ள வைங்க, போன உள்ள வச்சு கட்டுறது. பின்னாடி போகும்போது தெரியும். இந்த 21 ஐலண்ட் இது மட்டும் தான் டூரிஸ்ட் ஐலண்ட். என்ன காரணட்டா 18ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருந்து ரிசர்ச் பண்ணது 21 தீவு. சரியா? அந்த 21 தீவுடைய பேரை பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கு மேலே என்னென்ன தீவு இருக்குன்னு எல்லாம் மேப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சிங்கிள், ரெண்டாவது குருசடை, மூணாவது புள்ளிவாசல். ஏன்னா இந்த புள்ளிவாசல் சிங்கிள் பின்னாடி தெரியும், நம்ம அங்கே போக முடியாது, ஒரு தீவு தான் டூரிஸ்ட் ஐலண்ட். அப்புறம் வந்து இந்த பூவரசம்பட்டி விளாங்கத்தீவு இருக்குல்ல, மார்க் பண்ணியிருக்காங்க சிவப்பு கோடு. ஏண்டா 2 கடலில் மூழ்கிட்டு, அந்த 2 ஐலண்ட் கடலில் மூழ்கிட்டு. இந்த சங்கு வகையில் ஒரு 3 வகை மியூசியத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த மீன் வகை இருக்குல்ல, இது எல்லாமே ஆழ்கடல் மீன்கள். இந்த மீனுடைய எலும்புகள், தலை எலும்பு எல்லாமே அங்கே இருக்குது. அப்புறம் இந்த கடல் அட்டையை பதப்படுத்தி வச்சுருக்காங்க, எல்லாமே அங்கே இருக்குது மியூசியத்தில். அது எப்படின்னாக்கா பவளப்பாறை கட்டப்பட்ட பில்டிங் பார்க்க போகிறோம். அங்கே உள்ள எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். பவளப்பாறை வந்து மொத்தம் 117 வகைப்படும். அந்த 117 வகையில் ஒரு வகையில் தான் அந்த பில்டிங் கட்டிருக்காங்க. ஒரு வகை பவளப்பாறை வச்சு தான் சுண்ணாம்பா பூசினது. அந்த இடத்துல அதுதான் அந்த கடற்கரை கரைப்பத்தில் இந்த கடைக்கு வருங்க, இந்த இதை வச்சு தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு பேர் பிராஞ்சு கோர், அதுக்கு பேர் மேசிவ் கோர். மேசிவ் கோர்னா தமிழில் மலைவடிய பவளப்பாறை. அதை உடச்சி அதை பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து எல்லா வேலையும் சொல்லிட்டு வாங்க. விட்டுக்க கை பிடிச்சிங்க. அந்த கடைக்கு சிலை வடிவ பவளப்பாறை பிராஞ்சு கோர் விவசாயம் பண்ணது. மற்றதில் இலை வடிவம் இன்னும் 2-3 வகை அங்கே இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு என்னடா இது, என்ன இருக்குது, என்னடா இது, என்ன காய் மாதிரி இருக்குது, என்னதுடா இது, இது பார்த்து கீழே பார்த்து ஐயா இந்த இருங்க. இந்த வேலையை பாருங்கள். இதுக்கு பேர் தமிழில் வில்வாகை. பாட்டணி நேம் வந்து சாலிட்டோரியா பிரிசியா. இது எதுக்கு யூஸ் பண்ணிட்டா டாப் அவுட் மிஸ்வா தயாரிக்கிறாங்கல்ல, அந்த இலை நிறைய நிற்கிது மரம். என்ன தயாரிக்கிறதுன்னு
இதெல்லாம் இங்கே பக்கத்துலேயே இருக்குமாண்ணா இந்த ஏரியாவில் சுற்றுமா சொல்கிறாங்க. இந்த இருக்குல்ல இது வந்து தமிழ் பேர். இந்த இடத்துல வரும்போது இடையில இருந்துச்சு இந்த செடி பெருசாக இருந்துச்சுல. இதுக்கு பேர் தமிழ் பேர் கீரி. பாட்டனி நேம் வந்து பெம்பிஸ் அசடுல்லா. இப்போ நான் சொல்கிறது கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் வரும். என்னென்ன நல்லதில் வரும், உப்புத்தலில் மட்டும்தான் வரும். ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து மேங்குரு வகையை சேர்ந்தது, கடல் மண்ணரில் தடுக்கக்கூடியது. இது வந்து அரைப்பட்சியில் தீ பிடிக்கக்கூடியது. இங்கே வந்து அந்த மண்ணை இங்கே தான் இருக்குது. இதுக்கு பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு தமிழில். இங்கிலீஷ் பேர் பாட்டனி நேம் வந்து ஆஸ்பராசஸ். என்னென்னு கேட்டால் இந்த வேரில் வந்து கிழங்கு இருக்கும். அதை எடுத்து அவிச்சு அந்த தண்ணியோட தேன்கள் சாப்பிட்டா கிட்னியோட கல் போகும், நிறைய நோய்கள் குணமாகும். ஒன்று. ஆமையை பற்றி சொல்கிறதா இருந்தால் உலகத்திலேயே அதிக நாள் உயிர் வாழக்கூடிய உயிரினா ஆமை தான். அதே மாதிரி உலகத்திலே தாயின் முகம் பார்க்காத ஆமை தான். எப்படின்னா அது முட்டையிட்டோட சரி 100 முட்டை விட்டுட்டு போயிடும். அதுவாக பெருசாகிட்டு அவங்க போகும். வாங்க போகும். அடுத்து மிஸ்டேக் மேன் வெர்சஸ் வைல்ட். வாங்க 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 வாங்க, கீழே மேலே இடிச்சுக்காதீங்க. இது என்ன ஐலாண்டு? குருசடை ஐலாண்ட். இப்போ நடுக்கடலில் இருக்கோம், ஒரு தீவில் இருக்கோம். இப்போ நம்ம சுற்றி தண்ணி. என்னென்னமோ பல வகையாக இருக்குது. இதை கத்துற அப்படியே மேடம். இந்த கடல் அந்தாண்ட கடலுக்கு வந்துடும். தண்ணீர் வச்சுங்களா. நாட்டு மருந்து கடையில் பவுடராக கிடைக்கும். பேர் சொன்னீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் பவுடராக கிடைக்கும். தண்ணீர் மெதுவாக போங்கடா. 2 பேர் போட்டி வருது, யார் முதல்ல போகிறாங்க. கம்மனு அடிச்சு போடுவாங்க. இதாருங்க வந்துக்கலாம். அதாவது 18ஆம் நூற்றாண்டுக்கு இல்லையா, அப்போ பிரிட்டிஷ்காரங்க நாட்டை ஆண்டாங்கல்ல. அப்போ என்னஞ்சாங்க, அவங்க ஆண்டுகிட்டு இருக்கும்போது 1914 1914 சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் ஜேம்ஸ் கார்னர். அவர் என்ன செஞ்சார், இங்கே பூசத்துக்கு வந்து என்ன செஞ்சார், ஒரு லைப்ரரி ஒரு 5-6 பில்டிங் கட்டினார். இது கட்டும் போது என்ன செஞ்சாங்க, சிமெண்ட் சென்னை கட்ட முடியாது. ஏண்டா இது வந்து பவளப்பாறை இயற்கை கூலிங் வேணும், பில்டிங் கட்டால் கூலிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இயற்கை கூலிங்கிறது பவளப்பாறை. அது பவளப்பாறை பில்டிங் கட்டினாங்க. அந்த பவளப்பாறை தான் கட்டினாங்க. கொண்டலாங்க பாறை. இதுதான் பில்டிங் கட்டின பவளப்பாறை. இது பேர் மேஸ்திரி கோரல், தமிழில் மலைவழி பவளப்பாறை. இந்த கோரலுக்கு பேர் பில்டிங் மெட்டீரியல் டைப் ஆஃப் கோரல். இதெல்லாம் கட்டினாங்க. அது வந்து அந்த கோரலை பூசினாங்க. இது வந்து கப் டைப் ஆஃப் கோரல், அதாவது கோப்பை வடிவ பவளப்பாறை. இது வந்து இலை வடிவ பவளப்பாறை. இது வந்து ரெசப்டார் கோரல், நிலக்கும் நிலக்கம். இது வந்து வாழைப்பூவாழ சங்கு. இது வந்து ஹைபிரிட் சங்கு. இதுக்கு பேர் இருக்குல்ல, இது வந்து மாட்டுத்தலை சங்கு. இது எல்லாமே பவளப்பாறை. எதுவுமே இங்கேருந்து எடுத்து போகக்கூடாது. அப்படி எடுத்து போகும்போது பிடிவட்டால் 3 to 7 வருஷம் செய்யுது, 20,000 ஃபைன். இது வந்து சங்கு மிகப்பெரியது. இது வந்து எடுத்து போனால் மிகப்பெரிய தண்டனை. ஏண்டா இது வந்து அருவியாக போனதுனால கவர்மெண்ட் தடை பண்ணி வச்சுருக்காங்க. வலையில் வந்தால் கூட தெரியாமல் இருந்தால் கூட எடுத்து விட்டுருக்காது கொஞ்சம்.
இது கடலையே பெரிய மீன் திமிங்கலம். அதுக்கு இங்கிலீஷில் பேர் தமிழில் திமிங்கலம். இந்த எலும்பு இது வந்து தாடை எலும்பு, வாழை எலும்பு. இந்த 1 2 3 4 ஸ்பைடர் கார் முதுகெலும்பு. இது வந்து டுகாங், இங்கிலீஷில் டுகாங், தமிழில் கடல் பசு. இது வெஜிடேரியன், கடலையே சுத்த புல்லை மட்டும் தான் சாப்பிடும். அப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு குட்டி விடும், பால் ஊட்டி எடுத்து சேர்ந்து. இது வந்து சின்ன டால்பினுடைய முதுகு ஜாயிண்ட், சின்ன டால்பினுடைய முதுகு ஜாயிண்ட். இது வந்து கடல் ஆமையினுடைய மண்டபம். போகலாமா அடுத்தடுத்துக்கு? அடுத்த பிடிங்க பார்க்க போகலாமா? இந்த மியூசியத்துக்கு வந்து இது வந்து குவார்டர்ஸ். அடுத்தது மியூசியம் பார்க்க போகலாம். மியூசியத்துக்கு மாற்றிட்டாங்க. இந்த மியூசியத்துக்கு பேர் வந்து ஜேம்ஸ் கார்னர் மியூசியம் தான். ரெண்டாவது எல்லாம் பண்ணது. ரெண்டாவது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மெரைன் மியூசியம் வச்சது இங்கே தான். இப்போ நிறைய நாடுகளில் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு முதல்ல உலகத்திலேயே இங்கே தான் ஃபஸ்ட்டு மெரைன் மியூசியம் 1914. இது குருசடை தீவுங்களா? ஃபஸ்ட்டு சிங்கிள், ரெண்டாவது குருசடை, மூணாவது புள்ளிவாசல், கோமுடித்தான், மணவெளிப்பட்டி, மணவெளி, மொயல் தீவு, இப்படி வரிசையாக போகும். இதெல்லாம் என்னமோ பழம்பழமாக இருக்குது. இதெல்லாம் என்னதுங்க? இது காய் பூ வருஷங்க. ஓ, இது பூ வருஷம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. முதல்ல இந்த விடுதலை புள்ளி இருக்கும்போது தான் வந்து தங்கியிருந்தாங்க. ஆடு மாடெலாம் நின்றுச்சு. இது வந்து மண்டபம் மறைக்காடு சொந்தப்பட்ட தீவு. இந்த தீவு வந்து முதல்ல வந்து இருந்தது வந்து சேதுபதி மகாராஜாட்டது. இது இந்த புருஷர தீவு. அவர் பிரிட்டிஷ்காரங்கிட்ட வெறும் 6000 ரூபாய்க்கு அவர் விற்றார். 6000 ரூபாய்க்கு விற்றார். அவர் வாங்கிட்டது எல்லாம் பண்ண இந்த தீவு. இந்த இருக்குது. இதுதான் மியூசியமாக இருந்தது. இது ஃபாரஸ்ட் வனத்துறை கண்ட்ரோல் இருக்கனால அப்படியே அதை மாற்றியாச்சாங்க. ஆனால் மர செடிமா வச்சாங்க. அது வந்து குவார்டர்ஸ். சரியா? இது பிரித்து அங்கே வச்சது. அது பில்டிங் இருக்கிறதே தெரில. அது எப்படின்னா உங்களுக்கு பாதை ஏன் போடலைண்டா, இது ரொம்ப பழைய பில்டிங். கிட்ட போய் தலையில் கல்லில் உழுந்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை அரைச்சி வச்சுருக்காங்க. உள்ளே போகக்கூடாத அளவுக்கு கட்டி வச்சுருக்காங்க. வாங்க. அவங்க தான் இருந்தது. அவங்க எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. என்ன தீபக்கு? ஓ, இங்கே பாருங்க. இது ஒரு பில்டிங்குமா? இது ஒரு மியூசியம் தான் அப்போ உள்ளதில். இது ஒரு பில்டிங்கு. நீங்கள் பார்க்குற அனைத்தும் ஒரே டயத்தில் கட்டப்பட்டது. எல்லாமே பவளப்பாறையில் கட்டப்பட்டது பிரிட்டிஷ்காரங்கனால. சிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள செவர் மட்டும் எடுத்துக்காங்க. சிமெண்ட் செங்கல்ல ஏன்னா ரொம்ப பழசாக போனதுனால முன்னாடி டேமேஜ் ஆகி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அது நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க. ஓ, சுற்றி கடல் தான். என்ன தீபக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் வாங்க. ஆமாம், கொஞ்சம் வெயிலாக இருக்குது. அதாவது இந்த ஐலாண்ட் வந்து டூரிஸ்ட்டுங்கிறது செகண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் ஐலாண்ட் தான். இது ரிசர்ச் என்ன தெரியுமா? இதுக்கு வந்து பயாலஜிக்கல் பேரடைஸ்னு பேர். இந்த ஐலாண்டுக்கு எப்படி மாதத்துக்கு 4 காலேஜிலேருந்து வருவாங்க ரிசர்ச் பண்ணுறது. இந்த ரிசர்ச் பண்ணுற இந்த ஐலாண்டு வந்து 1880 வந்துட்டு இருக்காங்க. இந்த புருஷட் ஐலாண்டு. இது வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோ, ஃபோட்டோ ஷூட் நடந்தார். அது அவங்க இருக்கும்போது ஃபோட்டோ ஸ்டூடியோ வருது. பார்த்துங்க எப்படி பண்ணியிருக்காங்க. பவளப்பாறை பில்டிங்கை பாருங்கள் எப்படி. இதே மாதிரி தான் எல்லா பில்டிங் பண்ணியிருக்காங்க. வாங்க. இதுன்னு அவங்க சொல்கிறத வாட்ச் பண்ணுங்க. நம்ம எங்கே இருக்கோம்? ஒரு குட்டி ஹைலாண்டில் இருக்கோம். ஒரு நடு கடலில் ஒரு தீவில் இருக்கோம். நம்ம ஹாலிவுட் படத்தில் தானே பார்ப்பீங்க இந்தமாரி. குருசடை தீவு. ஓ, லைப்ரரி இதான் இருக்கிற பெரிய பில்டிங். ஓ, இங்கே அங்கே உள்ளே போகிற உள்ளே ஃபுல்லாக இருக்குது பெருசாக. அங்கே வர போகும்.
இந்த பில்டிங் லைப்ரரி பில்டிங் இது லைப்ரரி தீபக் இங்கே இல்லை அந்த நேரம் அந்த பெரிய பில்டிங் பெரிய பில்டிங்காக இருக்கான். ஆமாம். இதில் என்ன ஒரு பிரச்சனை கேட்டால் அப்போ வந்து கையால் தான், நீங்கள் மிஷினரி எதுவுமே கிடையாது, கையால் உடைக்க கையால் பண்ணுறது. இது லைப்ரரி பில்டிங் பார்த்துவாங்க. கண்ட்ரோல் % கவர்மெண்ட் இல்லை, 2 கிராமமும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணிட்டாங்க இந்த டூர். ஏ நல்ல தண்ணிங்களா இந்த இடத்துல அவங்க காலத்தில் எடுத்து நல்ல தண்ணி கிணறு, குடிக்க எடுத்து நல்ல தண்ணி கிணறு சுற்றி பராமரிப்பு இல்லாமல் போவோம். இப்போ உப்பு தண்ணி அது. இதுவும் பவளப்பாறையில் பண்ணலாம். இந்த இடத்துல அந்த பவளப்பாறை மிச்சம் அப்படியே போட்டு போயிட்டாங்க. நல்ல தண்ணி ஏன் இங்கே இருக்குது, இந்த அளவு இருக்குது. இந்த இடத்துல நம்ம கரை இருக்க அது பக்கத்தில் அன்னைக்கு கொண்டு நல்ல தண்ணி இருக்குது. நம்ம கரை இருக்கா அது பக்கத்துலேயே கொண்டுலாம் நல்ல தண்ணி புக் பண்ணி பார்த்தோம். ஒரு இதுக்காக குழி தோண்டா மண்டையிலே அடிக்குது. வாங்க வாங்க அவர் முன்னாடி விடுங்க. ஹலோ வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தால் இந்த குருசடி தீவுக்கு மறக்காமல் ஒரு டைம் போயிட்டு வாங்க. இது காலையில் 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் டிக்கெட் தராங்க. ஒரு பர்சன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 300 டிக்கெட் வருது. சேஃபாக அந்த தீவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்து சேஃபாக விட்டுறாங்க. மொத்தம் அவங்க பண்ணது 8 பில்டிங். இப்போ நம்ம இருக்கிற பார்க்குற 6 பில்டிங் தான். இதுதான் 2 பில்டிங் அது உடஞ்சா எங்கே இருக்குன்னு தெரியல. வாங்க போ ஏண்டா 1911 வருஷம் நம்ம கட்டை. எல்லாத்துலேயும் வேலை செய்ய ஆள் இருக்குது. இன்றைக்கி மிஷினரிகள் இருக்குது, என்னென்னமோ வந்துருக்கு. அந்த வியூ பாயிண்ட் போட்டிருக்காங்களே இப்போ புதுசாக கட்டினது 6 மாதம் தான் ஆகிடும். அங்கேருந்து எல்லாமே மெட்டீரியல் பூரா அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. இரும்பு பலகா இல்லாமல் கீழே குனிஞ்சு போங்க. அடுத்த கடலுக்கு வந்துட்டோம். ஹைலாண்டு சுற்றி சுற்றி வர நான் கரையை கண்டுபிடிக்க முடியல. கடல் சரி போயிட்டாங்க. போங்க, கொஸ்டின் கேளுங்க. ஷார்ட்டாக வர்றோம். ஓ ஷார்ட்டாக வரோம், சுற்றி வரல. 3 நாள் ஆகும். ஐயோ எவ்வளோ தெரியுமா? இது நீளம் வந்து 2050 மீட்டர். இப்போ நான் வர்றது வந்து 700 மீட்டர். அப் அண்ட் டவுன் வந்து 1400 மீட்டர். நம்ம ஷார்ட்டாக உள்ளே வரோமா, சுற்றி வந்தால் 2500 மீட்டராம். சுற்றி வந்தால் நம்ம அதனால் சென்டரில் போந்து அப்படியே 145 ஏக்கராம் மொத்தம். எது ஈச்ச மரம். ஓ இது ஒரு குட்டி தீவாக இருக்குது. பெரிய தீவு, சாரி. சுற்றி கடலை காணுமே. எங்க ராகவா தீபக்கு? அவர் கைடு, அவர் கூட செட்டில் ஆகிட்டோம். அப்பா ஆப்போசிட் இந்த சைடு தீவுக்கு வந்தாச்சு. பீச்சு சவுண்டுக்கு 2050 மீட்டர். 145 ஏக்கரா. இந்த குட்டி தீவு பெரிய தீவு. எங்கப்பா வேற பக்கம் இங்கே வந்துட்டோம். நம்ம வேறு சைடு உள்ள வெளியே வந்துட்டோம். அந்த சைடு உள்ள பூந்து இங்கே பாரு கொட்டாயெல்லாம் இருக்குது. ஓ அந்த மியூசியம் காட்டுறனாருல்ல, எங்கே விவேகானந்தர் மண்டபத்தையே காணுமே. ஓ என்னப்பா கண்ணுக்கு எடுத்து
இருக்கக்கூடிய ஒரு தீவு. இங்கே நம்ம வந்த இடமே இல்லையே. நீங்கள் வாங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் சிங்கிள் ஐலாண்ட் 21 தீவுல. ஓ அது இப்போ நம்ம நிற்கிறது குருசடை 2வது தீவு. அது 3வது திருவாசல். அடுத்து பூமிச்சா மண்டபம் வரும். மண்டபம் பிரான்ச் உட்பட்டு தான் இந்த 7 ஐலாண்ட். உங்கள் கண்ட்ரோல் 7 ஐலாண்ட். எங்கள் பேர் எல்லாரும் உட்பட்டு என்ன இந்த இடத்துல அந்த அலை அடிக்கிறதுல அந்த அலை அடிக்கிறது ஃபுல்லாக 4 ஐலாண்டை கவர் பண்ணி இருக்குது. கோடப்பாறை. அந்த கோடப்பாறை அங்கே அலையை பிரேக் பண்ணுறதுனால எவ்வளோ ஆழிப்பட சுனாமி கூட உள்ள வராது. அங்கேயே அது பிரேக் பண்ணிடும். ஒன்று. 2வது வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த கடலில் வந்தோம் இல்லையா, இது வந்து ஃபுல்லாக வந்து இந்தியன் ஓசன். அது வந்து காமன்வெல்த் வாசல் பேயா போகும். அதுக்கு இன்னொரு பேர் மனசுக்கு 130 கிலோமீட்டர் மன்னார் வடையாக சேர்ந்தது. மன்னார் வடையில் வந்து 130 கிலோமீட்டர். அதாவது இந்த மன்னார் வடை ஏன் பேருன்னா எல்லாமே பேர் கூட பிரிட்டிஷ்காரங்க வச்சாங்க. ஏன் அந்த பேர் வச்சாங்க, இந்த பவளப்பாறையினால அந்த பேர் மன்னார் வடையில் கல்பாக மன்னார். இப்போ போட்டோ இங்கே எடுங்க. சரி, அது என்ன ஐலாண்டுங்க? அது சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஐலாண்டு. இது வந்து 6ல் ஒரு பங்கு தான் அந்த ஐலாண்டு. இப்போ 6ல் ஒரு பங்கு தான். இப்போ ஆர்வத்தில் எனக்கு கேட்க முடியுமா? அங்கே எதுவுமே கிடையாது. காரணம் வந்து அவங்க பிரிட்டிஷ்காரன் இப்போ வந்து அங்கே வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஆனால் அது எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை சர்வைலன்ஸ் போகும்போது அப்பப்போ இல்லைன்னா தனியாக போகாத. அண்ணா வந்து நமக்கு வந்து இந்த வீடியோவை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் நன்றிங்கண்ணா. பாம்பன் அங்கே ஃபுல்லாக தெரியுது இந்த தீவில். அந்த போட் ரெடி ஆச்சு. நம்ம போட்டு இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த தீவு பாருங்கள். வாவ். இது ஒரு ஹைலாண்ட். குருசடை. ராகவ் ஃபோட்டோ எடுங்க. தம்பி நீங்கள் முன்னாடி வா. வாவ். போட்டு ரெடி ஆயிடுச்சு. போங்க போகலாம். இந்த தீவு முடிச்சுட்டு எங்கே தம்பி தீபக்கு? இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே. நம்ம அடுத்த போட்டு நமக்கு அந்த போட்டு தான்ப்பா, நம்ம போட்டு தான்ப்பா ரெடியாக இருக்குது. போங்க போகலாம். கண்ணே போங்க. அவன் பண்ண இவன் பண்ணான்னா பண்ணக்கூடாது. புரியுதா? நீ சொல்லணும். கண்டிப்பா போனதுக்கப்புறம் தண்ணி தந்து